1 பேதுரு 4:11 சொல்லுது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்கிறவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தன் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாய் செய்வேயாக்க. எச்சரிப்பின் வார்த்தையை தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். மத்தேயு 5:19 வாசித்து பாருங்கள். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் ஒன்றாகிலும் மீறி அவிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். 2 தீமோத்தேயு 2:15 வாசிக்கிறோம். பவுல் சொல்றார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. வேதத்தின் பிரகாரம் போதிக்க, வேதத்தின் பிரகாரம் நான் நடக்கும், வேதத்தின் பிரகாரம் மற்றவர்களுக்கு சொல்லத்தக்க திராணிகளாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:16 வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை வாசி கேட்போம். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவாகவும் என்ன நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படி அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கு இருக்கிறது. பிரயோஜனமுள்ள வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தையை தேவன் கிறிஸ்துவின் சபையை நமக்கு தந்திருக்கிறார். கை தட்டுறது, ஆக்ட் பண்ணி அழுவது, லௌகீக இச்சை, லௌகீக காரியங்கள், மற்ற மனுஷனை மயக்கிறது, இப்படிப்பட்டவங்களாம் செய்யறாங்க. ஏன்னா பிசாசு தந்திரமானது. 2:11 சொல்றது, படிக்காதீங்க. சாத்தானாலே மோசம் அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. அவருடைய தந்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறார். அதான் சொல்றார் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 10:16 படிக்காதீங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவதை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினாவுகளும் புறாக்களை போல கபடற்றவனாயிரு சொல்றார். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாய் உஷாராக்கணும். வேதத்தை முதல்ல நம்ம அறிந்திருக்கணும். எங்க இருக்கு வேதம்? மல்கியா 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6-7. கொஞ்சம் டைம் ஆகுது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 6-7. மல்கியா சத்திய வேதம் அவன் வாயிலிருந்து அவனுடைய உதடுகளிலிருந்து அந்நியமாய் காணப்படவில்லை. அவனுக்கு அநியாயம் காணப்படாது. அப்படி வசனம். அவங்கிட்ட அநியாயமா அவன் நடக்க மாட்டான். அவன் என்னோடு சமாதானம் உள்ளவனாகவும் எவனோடு சமாதானமாகுவார் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலே திருப்பினான். அக்கிரமத்தை திருப்புவான். கீழே படிங்க. ஆசாரிய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். எப்படி வார்த்தை வச்சுக்கிறார் பாருங்க. இந்த வசனத்தை நாம தெரிஞ்சு புரிஞ்சு உள்ள வச்சுக்கினா, அதன்படி நடந்தா நித்திய ராஜ்யம் கேரண்டி. நான் 20 வருஷமா இருக்கிற வசனம் உள்ள இருக்கும். ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார், கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், பரிசுத்தாவின் வார்த்தை நம்மோடு இருக்கணும். அப்படிப்பட்டவன் இந்த உலகத்துல அறிந்து கொள்வான்.
ரோமர் 7:15 வாசிக்காதீர்கள். நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்பலை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஏன்? எனக்கு இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. ஒன்று பாவ பிரமாணம் உண்டு, இன்னொன்னு நியாய பிரமாணம் நமக்கிட்டே வச்சிருக்கிறார் தேவன். எல்லாருக்கும் தெரியும் தேவன் யாருன்ட்டு. அவன் தேவன் அவனை பண்ணிக்கிறான். மீகா 4:5 வாசிக்காதீங்க. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவநாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நடப்போம் என்று வைராக்கியம் எனக்குள் வசனத்துக்குள் இருக்க வேண்டும். அவன் ஒரு நாமத்தை வச்சிருக்கிறான். அதெல்லாம் உண்மையானதல்ல. வேதனை நமக்கு தெளிவுபடுத்துது. நம்ம தான் தெளிந்த புத்திரராக இருக்க வேண்டும், தீங்கு அனுபவிக்க வேண்டும். அதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தினார். உலகத்துக்காக போல நாம் என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியப்பட்டு வாழக்கூடாது. நம்மை வித்தியாசமாய் தேவன் வைத்திருக்கிறார். முதலாவது தேவன் யார் தெரிஞ்சுக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் தெரிஞ்சுக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த தெளிவு இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. படிக்கிறதுல கரெக்டா படிக்கணும், ஜெபப்படுறதுல கரெக்டா ஜெபிக்கணும், பாடல கரெக்டா ஜெபிக்கணும். மனுஷன் பெருமைப்படுத்தாம நடக்கக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 2:4 வாசிங்க. 4 தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, அது 13. தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷ வசனம் ஏற்றுக்கொள்ளாமல் தேவவசனமாக ஏற்றுக்கொண்டனாலே நாங்கள் தேவனுக்கு இடையே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாக தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்கு என்ன பண்ணலாம்? பலன் செய்கிறது. அதுல 2:4 படிங்க. சுவிசேஷத்தை எங்களாலே ஒப்புவிக்கப்பட்ட தேவனை உத்தமர் என்று விளங்கினபடியினாலே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனால் பிரியம் உண்டாகும்படி பேசுகிறோம். தேவ வசன பிரகாரம் பேசணும். தேவனை பிரியப்படுத்தணும். தேவனை மனுஷனை பிரியப்படுத்த அதே வாய்நாளைக்கு சபிக்கும், அதனை துதிக்கும், அவனையே திட்டும். இப்படிப்பட்டவங்க நம்ப மாட்டேன் நான். ரொம்ப உஷாராக பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம். மத்தேயு 12:35 வாசிக்காதுங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல புருஷன் நல்லவனை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத புருஷன் பொல்லாத எடுத்து காட்டுகிறான். இன்னொரு என்று அவன் நாவினாலே அறிந்து கொள்வீர்கள். இறுதி நிறைவு வாய் பேசும். ஜாக்கிரதையா மாம்சமா இருக்கிறோம், தேவன் ஆவியா இருக்கு. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம், பார்வையிலே கண்டுபிடிச்சிடலாம், அவன் நடத்திலே கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு வசனத்தை முடிச்சிடலாம். ரோமர் 16:34 வாசித்து பாருங்க. ரோமர் 11:34 11:34 கொஞ்சம் ஆரம்பிங்க. நான் முடிச்சேன். 11:34 கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருப்பவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருப்பவன் யார்? அவருடைய சிந்தை அறிய முடியுமா? அவருடைய ஆலோசனை புரிந்து கொள்ள முடியுமா? நம்முடைய புத்தி கம்மி, அவ்வளவுதான். அவருடைய ஆலோசனை அறிய முடியாது. சங்கீதம் 105:2 வாசித்து பாருங்க. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா? தியானித்து பேசுமா. தேவனை பற்றி பேச வேண்டும், இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் வார்த்தையில் நாம் வாழ வேண்டும். அதுக்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார்.